இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு வந்து ஹஸ்பண்டும் நானும் கிரிவலம் போயிருந்தோம். கிரிவலம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது என்னால் போகவே முடியல. ஏன்னா பசங்க ஸ்கூல் அனுப்ப அதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்தது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் மாதம் மாதம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் ஏப்ரல் வந்ததில் அவங்களுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிட்டு ஆஃபீஸில். அதனால் அவங்களாலுமே வர முடியல. இந்த மாதம் நல்லா லீவில் வேறு வந்துச்சா, சண்டேன்னு அதெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் தான் வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. தோரணமலை அப்படியே சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நம்ம வளம் வர 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 சுற்றி மலை தான் இருக்கும். இந்த தோரணமலை வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. மொத்தமே ஒரு 100 பேருக்குள்ள தான் வருவாங்க. ஆட்களே ரொம்ப கம்மியாக வருவோம். அப்போ ஸ்டார்ட் ஆனப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிரிவல பாதையை வந்து புதுசாக போகிற மாதிரிக்கு இருக்கும். ஏன்னா பாதையே தெரியாது. ஒரு மாதம் போனது மறு மாதம் மாறி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கிரிவல பாதையே கவர்மெண்ட் மூலமாக சாங்ஷன் ஆகி போட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அங்கே கிரிவலம்லாம் முடிச்சுட்டு பௌர்ணமிக்கு வந்து நம்ம குலதெய்வ கோயிலையும் காவல் தெய்வம் கோயிலையும் விளக்கு போட்டு வரலான்ட்டு வந்துட்டோம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து இப்போது வர்ற கடைசி வந்து திருவிழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா. எல்லாருமே ஊரே எதிர்பார்த்து காத்திருப்போம். இப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வந்து நம்ம திருவிழாவுக்கான வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம்.